வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. கருணாநிதியின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து ஒன்றிணைவோம் என்றும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி கடிதம். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வை உதவும் என்றும் புகழாரம். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து கூறிய பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு வரவேற்பு. மத்திய அமைச்சர் எல் முருகன், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் வரவேற்பு. திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய உறவு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியை அழைத்து வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிட்டிருக்கலாம் என்றும் கருத்து. உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழகம் முழுவதும் சிலைகள் வைக்க கட்டுப்பாடுகள் விதித்து டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை. பிற மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கோஷங்களை எழுப்ப அனுமதிக்க கூடாது என்றும் போலீசாருக்கு அறிவுறுத்தல். சென்னையில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை சீரானது. பச்சை நீல நிற வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம், மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். சென்னையில் நாளை முதல் வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்ற அறிவிப்பு. தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தெற்கு ரயில்வே தகவல். ₹525 கோடி நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு தொடர்புடைய 12 இடங்களில் போலீசார் சோதனை. 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். தேவநாதனுக்கு சொந்தமான தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு சீல். நிதி நிறுவன மோசடி வழக்கில் காவல்துறையினர் நடவடிக்கை. திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விட தூண்டியதாக அளித்த புகாருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறுப்பு. எஸ்பி வருண்குமார் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தான் யாரையும் தூண்டிவிடவில்லை என்று சீமான் விளக்கம். சும்மா தங்கச்சி, நீங்களே வந்து தவறான ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை வரும். பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னை மாதிரியே எழுதிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. அப்படி யுவன் சங்கர் ராஜா வாடகை தரவில்லை என கூறி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். ₹5 கோடி இழப்பீடு வழங்க கோரி வீட்டின் உரிமையாளருக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். தஞ்சையில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் முகமூடி அணிந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய விவசாயிகள்.
மானிய விலையில் பெட்ரோல், டீசல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை கோயில் மூடல். ஆவணி அவிட்டம் நிகழ்ச்சியையொட்டி கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அமோனியா வாயு கசிவு விபத்துக்கு காரணமான கோரமண்டல் உர தொழிற்சாலை திறக்கப்படுவதாக தகவல் வெளியானதன் எதிரொலி. ஆலை நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக மீனவர் சங்கத்தினர் அறிவிப்பு. அனைத்து சமுதாய மக்களையும் இணைச்சி நாங்கள் அங்கேயும் பண்ண போகிறோம். அப்புறம் எல்லாரும் இணைஞ்சே அந்த தொழிற்சாலை திறக்கக்கூடாதுன்றது பண்ணுறது காரணம் எங்களுடைய எந்த நோக்கமும் கிடையாது. அந்த தொழிற்சாலை இருந்தால் அவங்க அந்த மக்களுக்கு கண்டிப்பாக உயிருக்கு பாதுகாப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். பெண் காவல் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பப்பில் நடனமாடிய போது திடீரென மயங்கி விழுந்து கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் முழுவதும் இன்று முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரையும், ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரையும் 144 தடை உத்தரவு. பூலிதேவன் 309வது பிறந்த நாள், ஒண்டிவீரன் 253வது வீர வணக்க நிகழ்ச்சி நாள் நடைபெற இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. ராமநாதபுரம் பரமக்குடியில் இருசக்கர வாகனத்தில் இருந்து 80,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற இளைஞர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த பரிதாபம். உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை. சென்னை வேளச்சேரியில் 2வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். திரைப்பட பாடல்களுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக நடனம். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆவணி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையொட்டி கன்னியாகுமரி நாகராஜர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் சுவாமி தரிசனம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது உச்சநீதிமன்றம். அரசியல் அமைப்பு மீது பிரதமர் மோடி தாக்குதல் நடத்தி வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு பதிலாக RSS மூலம் அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதாகவும் விமர்சனம். மூச்சு திணறல் மற்றும் காய்ச்சல் காரணமாக நடிகர் மோகன்லால் கொச்சி மருத்துவமனையில் அனுமதி. 5 நாள் சிகிச்சையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தனது ஆதரவு 3 MLA-க்களுடன் டெல்லியில் முகாமிட்டுள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். பாஜகவில் இணையப் போவதாக பரவும் செய்தி முற்றிலும் வதந்தி என்று பேட்டி.